நிர்மலா சீதாராமன் vs கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த ஒரு பேச்சு தான் வந்து போயிட்டு இருக்கு. திரு கோமாளிஹாசன் அவர்களே, நீங்க ஒரு எம்பி பதவியில இருக்கிறதுனால, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னால உங்களுக்கு அங்க பேச வாய்ப்பு கொடுத்தாங்களே தவிர, நீங்க எல்கேஜில பூசி படிச்சிருந்தீங்களா? இதெல்லாம் எவன் கேட்டான்? இன்னைக்கு திமுக தமிழ் தமிழ் தமிழ்னு மொழியாலையும் மதத்தாலையும் மக்களை பிளவுபடுத்தி ஆட்சி செய்ய நினைக்கும் பெரியாரை நீங்க கொள்கை தலைவரா எப்படியா கொண்டாடுவீங்க? தமிழ் தோகை பெரியார இன்னைக்கு கல் எடுத்து அடிச்சா கூட தப்பில்லைன்ற பெரியார் பேசுறாரு. இந்த வீடியோ ஒரு தமிழனும் பார்க்க வேண்டிய வீடியோ. தமிழ்நாட்டிலேயே வந்து எங்க உப்பியை தின்னுட்டு எங்க சோத்தியை தின்னுட்டு எங்களை பத்தி காட்டு மராண்டி முட்டாள்கள் சொல்ற தில்ல இருந்தா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், உதவாநிதி அவர்கள், கோமாளிஹாசன் அவர்கள் தடா போட்டுட்டுமே, let them ban this தமிழ் துரோகி பெரியார். பல 100 கோடிகளை இந்த 5 வருஷத்துல அறிவாலயத்துல சரணாகதி அடைஞ்சு கொத்தடிமை ஆகி சம்பாதிச்சிட்டார் பாருங்க, நாக்க தொங்க போட்டுட்டு. திருமதி கனிமொழி அவர்களே, நாக்குல நரம்பே இல்லாம மாணவர்களுக்கு யாரை சூஸ் பண்ண தெரியும் எப்படியா மேடை பேசுறீங்க? கரெக்ட் தான். மாணவர்களுக்கு இன்னைக்கு தெரியும் திமுகவை சூஸ் பண்ணா அவங்க கதி நடு தெருவும் தானே. டேக்கு நேர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவை சார்ந்த திருமதி பிரியாஸ்ரீ அவர்கள். வணக்கம் மேம். சமீப காலமாகவே வந்து இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலும் நிர்மலா சீதாராமன் vs கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த ஒரு பேச்சு தான் வந்து போயிட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த ஒரு பேச்சு, விவாத பேச்சு? அரசியல்வாதிக்கும் நடிகருக்குமான விவாதம். ஏன்னா இன்னி வரைக்கும் நம்ம கோமாளிஹாசன் அவர்கள், நடிகர் கழகம் கோமாளிஹாசன் அவர்கள், சார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே தோற்றுருவார். அந்த மாதிரி அவரோட ராஜ்யசபாவோட மெய்டன் ஸ்பீச், ஃபஸ்ட்டு ஸ்பீச் ராஜ்யசபாவில் கொடுக்குறாரு எம்பியா. நான் கேட்குறேன், ஃபஸ்ட்டு திரு கோமாளிஹாசன் அவர்களே, நீங்கள் ஒரு எம்பி பதவியில் இருக்கிறதுனால, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னால உங்களுக்கு அங்கே பேச வாய்ப்பு கொடுத்தாங்களே தவிர, நீங்கள் ஹைஸ்கூல் ட்ராப் அவுட்டா, நீங்கள் எல்கேஜியில் பூசி படிச்சிருந்தீங்களா? இதெல்லாம் எவன் கேட்டான்? நான் கேட்குறேன். நான் வந்தோடனே நான் ஹைஸ்கூல் ட்ராப் அவுட், இதனால நான் பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நான் பேசையா பேசுதான்னு சொல்லியிருக்காங்க. டாபிக்கு வாயையா. அடுத்து மிஸ்டர் கோமாளிஹாசன் அவர்களே, இது பட்ஜெட் செஷன், வரி பற்றின ஒரு விவரங்கள் விவாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பாராளுமன்ற செஷனில் வந்துட்டு என்னையா பேசுகிறீங்க தமிழை பற்றி? அதுதான் மைக்கு நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கேருந்து மைக்கு பாவம் இங்கேருந்து சென்னை டு டெல்லி கூவராரு, நிதி கொடுக்கலன்னு. அதை பேசையா, எம்பி தானே, தமிழ்நாட்டு சார்பாக நீங்கள் ஒரு எம்பி தானே, பாராளுமன்றத்தில் ஒரு பட்ஜெட் செஷனில் உங்களுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க? தமிழ்நாட்டு வரி பற்றி பேசேன், ஏன் வரி கொடுக்கல? அங்கே போய் கேள்வி கேளுங்களேன் தில்லு இருந்தா. அதை விட்டுட்டு ஒரு பட்ஜெட் செஷனில் சம்பந்தமே இல்லாமல் நம்ம கோமாளிஹாசன் அவர்கள் மொழியை பற்றி பேசுகிறாரு. சரி பரவாயில்ல, நானும் நினச்சேன், ஏன்னா நானும் ஒரு தமிழச்சி, தமிழ்ன்றது எனக்கும் உயிர். அதனால் சரி தமிழை பற்றி பேசுகிறாரு, நானும் ஒரு ஆர்வமாக கவனிச்சா, அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க நான் கேட்குறேன். பெரியார் அவர்கள் விடுதலை குறிப்பிடாம தானே சொல்லியிருந்தாங்க, பேரையே குறிப்பிடாம தானே அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. அதாவது தமிழ் பிச்சைக்கு கூட உதவாதான்னா இதை யார் குறிப்பிட்டிருந்தா பாராளுமன்றத்தில்? முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். தங்கச்சின்றாரு, அப்போ அவங்கள தான் குறிப்பிடுறாரு. அதனால் நான் என்ன கேட்குறேன், நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க? விடுதலைன்ற பத்திரிகையில், பெரியார் அவர்கள் நடத்தும் பத்திரிகையில் நவம்பர் 27, 1943 பெரியார் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு, தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு. இது நான் சொல்கிறேன், ஒரு தமிழனும் இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகனும் ஒரு தமிழனும் பெரியார் பற்றி தெரிந்துக்க வேண்டிய ஒரு உண்மை. தந்தை பெரியார்னு ரூமுக்கு ரூம், விழாக்கு விழா ஃபோட்டோ வச்சுட்டு
கொண்டாடும் திமுகவை பற்றி நீங்க தெரிந்துக்க வேண்டிய உண்மை. இன்னைக்கு திமுக தமிழ் தமிழ் தமிழ்னு மொழியாலையும் மதத்தாலையும் மக்களை பிளவுபடுத்தி ஆட்சி செய்ய நினைக்கும். இவ்வளோ 75 காலம் ஆட்சி செய்யும் திமுக அரசு எப்படிப்பட்ட அரசுன்றதுக்கு இந்த ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி இதுவே போறோன்ற. ஏன்னா பெரியாரை நீங்க கொள்கை தலைவரா எப்படியா கொண்டாடுவீங்க? அவ்வளோ படு கேவலமா ஒரு தமிழனையும் இன்னைக்கு இழிவுபடுத்துற அளவுக்கு இங்க தமிழ்நாட்டிலேயே வந்து பேசும் பெரியார, தமிழ் தோகை பெரியார ஒரு தமிழனும் இன்னைக்கு கல் எடுத்து அடிச்சா கூட தப்பில்லைன்ற. பெரியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? இதுதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பெரியார் சொன்ன விஷயம் வந்து தமிழை மட்டும் கற்பிக்கிறது மட்டும் போதாது, தமிழை தாண்டி மற்ற மொழிகளையும் நம்ம கத்துக்கணுங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் முன் வச்சிருக்காரு. ஓ, அதாவது பெரியார் பெரியார் பேசுறாரு. இந்த வீடியோ ஒரு தமிழனும் பார்க்க வேண்டிய வீடியோ. தமிழ காட்டுமிராண்டி பாஷை. எதையா காட்டுமிராண்டி பாஷை? தமிழர்கள் முட்டாள்கள். யார் சொன்னது இது? பெரியார் அவர்கள். இது சாதாரண வார்த்தைகள் இல்லையா? தமிழ்நாட்டிலேயே வந்து எங்க உப்பியை தின்னுட்டு எங்க சோத்தியை தின்னுட்டு எங்களை பத்தி காட்டுமிராண்டி முட்டாள்கள் சொல்ற நீங்க யாரு சார்? நீங்க யாரு? நான் கேட்கிறேன். இவரை ஒரு கொள்கை தலைவரா வச்சிருக்கும் திமுக யாரு? தெலுங்கன் தானே? தெலுங்கன் தானே? அப்ப தமிழனை பத்தி சொல்றது உங்களுக்கு எப்படி வயிறு எரியும்? எங்களுக்கு என்ன வயிறு எரியுது? நான் கேட்கிறேன், தமிழர்கள் முட்டாள்களா? தமிழர்கள் காட்டுமிராண்டியா? திமுகவினர் முட்டாள்கள், திமுகவினர்கள் காட்டுமிராண்டி, பெரியார் தமிழ் துரோகி. இதை ஒரு தமிழனும் இந்த வீடியோவை ரிப்பீட் மோட்ல கேட்கணும்னு நான் சொல்றேன். இதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் எடுத்து சொன்னா, ஏன் கமலஹாசன் கோமாளிஹாசன் அவர்களே, தயவு செய்து அவங்க சொன்ன அந்த பார்லிமெண்ட் ரெக்கார்டிங்க தயவு செய்து திரும்பி பாருங்க. அதை பார்க்காம இங்க வந்துட்டு முதல்ல அவரோட ஸ்பீச் ஓப்பனிங் இதை கவனிக்கணும். மக்கள் நீதி மையம் அப்படின்ற மக்களை பற்றியும் யோசிக்காம, நீதியை பற்றியும் யோசிக்காம, தன்னோட கட்சியை பற்றியும் யோசிக்காம, தன் தொண்டர்களுக்கு துரோகம் செய்து அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் அந்த கனவு காணும், அந்த வெளிச்சத்தை காண ஒரு கனவோட வந்த அந்த பல லட்ச தொண்டர்களின் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுட்டு இந்த கேவலம் ஒரு எம்பி சீட்டுக்காக அறிவாலயத்துல கொத்தடிமையா சரணாகதி அடைஞ்ச கோமாளிஹாசன் அவர்கள் எவ்வளோ ஒரு சுயநலிவாதின்றதுக்கு இந்த ஒரு ஸ்பீச்சே அத்தாட்சி. அவரோட ஓப்பனிங் பாருங்க. மச் ரிவர்ட் ஹானரபிள் சேர்பர்சன் ஆஃப் திஸ் ஹவுஸ், ரெஸ்பெக்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் அவர் அலையன்ஸ் பார்ட்டி, தேங்க் யூ மை பிரதர் எம்.கே. ஸ்டாலின். மை பிரதர் எம்.கே. ஸ்டாலின். ஏன்யா இந்த பிரதரை நோக்கி தான் நான் இன்னைக்கு டிவியை நோக்கி ரிமோட் அடிச்சிங்க? ஸோ அதுவர் தான் உங்கள் பிரதரா? தேங்க்யூ மை பிரதர் எம்.கே. ஸ்டாலின். இது தமிழா? நான் கேட்குறேன், இது தமிழா? திரு கோமாளிஹாசன் அவர்களே, உங்கள் படத்தில் நீங்கள் பல லாங்குவேஜில் பேசல? நான் கேட்குறேன், உங்கள் படத்தில் பல லாங்குவேஜில் பேசி நீங்கள் வைரல் ஆல? ಇದು ತಮಿಳ? தமிழா? தமிழுக்காக பேசுபவர்கள் வேற எந்த மொழியுமே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது நான் மட்டும் பல மொழி கத்துக்கலாம், நான் மட்டும் வைரல் ஆனோம், நான் மட்டும் பொழைக்கணும், நான் மட்டும் பல கோடி சம்பாதிக்கணும். ஆனா இந்த பாவம் அப்பாவி மக்கள், பிற்படுத்தோர், தாழ்த்தப்பட்டோர் வந்து தமிழ் தமிழ் தமிழ்னு தமிழை மட்டும் கத்துட்டு இங்க உட்காந்துட்டு இங்கே உங்ககிட்ட போய் உச்சி கேட்டுக்கணும். இதுதானே உங்க ஆசை? தமிழனை என்னைக்கும் ஒரு அடித்தளத்துல வச்சு கீழ் மட்டத்துல வச்சு ஆட்சி செய்யும் நினைக்கும். அதுதானே உங்க சூழ்ச்சி. தமிழனின் மேல் உங்க சூழ்ச்சியே அதானே? அதுதானே கேள்விக்குறியா இருக்கு. அப்போ நான் கேட்குறேன், ஆஸ் அ யங் லேட் ஃப்ரம் பரமக்குடி, ஐ கன்ஃபரண்டட் கன்ஃபியூசிங் ரியாலிட்டி. கோமாளிஹாசன் அவர்களே, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நீங்க கன்ஃபியூசிங் ரியாலிட்டியில தானே இருக்கீங்க. முதல்ல உங்க கன்ஃபியூஷனை விட்டு வெளில வாங்க, அப்புறம் நீங்க ஒரு கட்சி நடத்துங்க, அப்புறம் நீங்க ஒரு கட்சி தலைவர்னு சொல்லிக்கோங்க. அடுத்து அவர் சொல்றாரு, நீங்க வெள்ளைக்கார கல்வி கற்றது, இதுதான் விஷயம். ஏன்னா தமிழ் முக்கியம், அதே மாதிரி
பல மக்கள் பல இடத்துல போய் பொழைக்கணும்னா இன்னைக்கு பல பாஷைகள் தெரிஞ்சிருக்கிறதும் முக்கியம். அதாவது நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது அதுதான் உங்க கற்பூர புத்தின்றாரு. இப்ப நீங்க பேசுனது என்ன? தேங்க்யூ மை பிரதர் MK ஸ்டாலின். அது என்னதுன்ற தமிழா? அடுத்து சொல்றாரு, தமிழரை பார்த்து என்ன சொல்கிறீர்கள்? ஐ எம் கோட்டிங் மிஸ்டர் கோமாளி ஹாசன். தமிழரை பார்த்து என்ன சொல்கிறீர்கள்? தமிழ் பிச்சைக்கு கூட உதவாதா? யாரையா சொன்னா? சொன்னவரை போய் கேளியா? போட்டோவெல்லாம் ரிமூவ் பண்ணியா? தில் இருந்தா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், உதவாநிதி அவர்கள், கோமாளி ஹாசன் அவர்கள் தடா போட்டுட்டுமே. let them ban this தமிழ் துரோகி பெரியார் from தமிழ்நாடு. தமிழ் மண்ணில் பெரியாரோட ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படக்கூடாது, ஒரு படம் இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல அவர் பேர் இருக்கக்கூடாதுன்னு பேனை போட என் தில் இருந்தா. அப்படி தமிழ்னு நிஜமாவே நீ தமிழுக்கு பண்ணணும்னு நினைச்சா முதல்ல இது பண்ணுங்கயா. அதாவது தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாது, திருடவும் உதவாது. ஆமாயா, உங்க பாஸ் இன்னைக்கு கரை திரைக்கதை வசனம் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நடிப்பு திரு கமல்ஹாசன் அவர்கள், கோமாளி ஹாசன் அவர்கள் அப்படின்னு ரொம்ப சூப்பர் ஸ்டாரா நிரூபிச்சிட்டாரு நம்ம நடிகர் கழகம் கோமாளி ஹாசன். தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாது, திருடவும் உதவாது. ஆமா, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழர் இல்லையே, அதனால தமிழ் திருட உதவாது. ஓட்டையும் நாட்டையும் இந்த கமல்ஹாசன் விற்கவே மாட்டேன், அதான் உன்னையே விட்டு போட்டுட்டு உனக்கு ஒரு எம்பின்னு பிரைஸ் டேக போட்டு அசிங்கமா உங்களையே வித்து போட்டுட்டு இன்னைக்கு சரணாலயத்துல ஒரு பல்ல பிடுங்கின பாம்பா அடைக்கலமான கமல்ஹாசன் அவர்களே, ஃபர்ஸ்ட் உங்களை கண்ணாடியில பாருங்க. அதுக்கு தான் கமல்ஹாசனுடைய தரப்புல இருந்து ஒரு பதில் ஒன்று கொடுக்கப்பட்டார். டிவி ரிமோட்டை போட்டு உடச்சந்தான், ஆனா அந்த ரிமோட்டை வேற ஒருத்தன் தூக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன் மக்களை காப்பாத்துறதுக்காகன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஓ, அப்போ உங்க அதாவது மேடைக்கு மேடை நான் திமுகவை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு பேசின திரு கோமாளி ஹாசன் அவர்களே, உங்களை நம்பி வந்த அந்த பல லட்ச தொண்டர்களுக்கு என்னையா பதில்? இதுவா பதில்? ஒரு கேவலம் ஒரு MP சீட்டுக்காக நான் கேட்குறேன். தொண்டர்களுக்கு நீ இன்னி வரைக்கும் என்னையா செஞ்ச? நான் கேட்குறேன். உங்களுக்கு MP சீட் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு பல 100 கோடி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மூலமா, ரெட் ஜெயண்ட் ஃபிலிம்ஸ் மூலமா உங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனத்துக்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் தே ஹாவ், இந்த திமுக ஆட்சிக்கு வந்த 2021லேருந்து இன்னைக்கு ராஜ்கமல் ஃபிலிம்ஸோட இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், கமல்ஹாசனோட இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் எடுத்தோம்னா அவங்களோட மொத்த ஏர்னிங்ஸு இன்னைக்கு வருமானம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸு கிட்டத்தட்ட 600-700 கோடி. இந்த 5 வருஷத்துல அவர் வாழ்க்கையிலே நினைச்சு பார்க்க முடியாது. அவர் கரியரோட பீக்ல சூப்பர் ஸ்டாரா கமல்ஹாசன் இருந்த போது கூட நினைச்சு பார்க்க முடியாத பல 100 கோடிகளை இந்த 5 வருஷத்துல அறிவாலயத்துல சரணாகதி அடைஞ்சு கொத்தடிமை ஆகி சம்பாதிச்சிட்டார் பாருங்க, நாக்க தொங்க போட்டுட்டு. அதுக்கு என்னையா பதில்? அப்போ உங்களை நம்பி வந்த அந்த மக்கள் நீதி மையம் தொண்டர்கள் என்ன ஆனாங்கன்ற, உங்களுக்கு மட்டும் MP சீட் வேணும், உங்களுக்கு மட்டும் பல 100 கோடிகள் வேணும், நீங்க மட்டும் ராஜ்யசபால இங்கிலீஷ்ல பீத்தணும். பாவம் அந்த மக்கள் நீதி மையம் தொண்டர்கள் உங்க டார்ச் லைட்டை நம்பி, அந்த வெளிச்சத்தை நம்பி இன்னைக்கு அவங்க கதி கலங்கி நடு ரோட்ல நிக்கப்படுறாங்க. இப்போ திராவிட கொள்கை எடுத்துக்கிட்டாலும் திமுகவுடைய கொள்கையினுடைய அடிப்படையில் எடுத்துக்கிட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம்னா யார் வேணா என்ன மொழி வேணா கத்துக்கலாம், திணிப்பு கூடாது, மொழியினுடைய திணிப்பு தானே கூடாதுங்கிறாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யார் வேணா என்ன மொழியை வேணா கத்துக்கலாம், ஆனா ஆளும் மொழியாக தமிழ் தான் இருக்கணுங்கிறதுல என்ன தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல ஒன்றும் தப்பே இல்லை, நல்ல விஷயம்தான். எல்லாருக்கும் தாய்மொழி தமிழ், ஏன் தாய்மொழியும் தமிழ். அதனால நான் தமிழ் படிக்கணும், அப்போ நல்லது. அதை அப்படி நீங்கள் நிஜமாவே நினச்சிங்கன்னா அதை ஒழுங்காக செய்யுங்களேயா. இன்னி வரைக்கும் தமிழக அரசு, மாண்புமிகு நம்ம தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நான் ஒத்த கேள்வி கேட்குறேன். தமிழ் தமிழ் தமிழ்னு மேடைக்கு மேடை பேசுகிறீங்கல்ல, நான் கேட்குறேன், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு விழா கொண்டாடுறீங்கல்ல, இன்னி வரைக்கும் நீங்கள் தமிழுக்காக, தமிழை ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக, தமிழை மேம்படுத்துறதுக்காக இன்னி வரைக்கும் எவ்வளோ கோடி செலவழிச்சாங்க அவங்க ஆட்சிக்கு பெரிய கேள்வி. இங்கேருந்து போய்
ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் நான் தமிழை மேம்படுத்துறேன்னு சொல்லி இங்கேருந்து போய் 10 கோடி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியும் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலையும் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. நான் கேட்குறேன், ஏயா தமிழனுக்கு பண்ணேயா? இங்கே எவ்வளோ தமிழ் மக்கள், இங்கே எவ்வளோ தமிழ் மாணவர்கள் தமிழை ரிசர்ச் பண்ணுறணும்னு சொல்லி எம்ஏ லிட்ரேச்சர் மாணவர்கள், எம்ஏ தமிழ் படிக்கிற மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்களேன். இவங்களுக்கெல்லாம் அந்த பல கோடி மானியம் கொடுங்களேன். அவங்க ரிசர்ச் பண்ணட்டுமே, அவங்க தமிழை மேம்படுத்தட்டுமே. அதுதான் என்னோட கேள்வி. இன்னைக்கு தமிழ்னு சொல்லிட்டு நீங்க நிஜமாவே தமிழுக்கு பண்ணா நான் வரவேற்கிறேன், கை தட்டுறேன், சந்தோஷப்படுறேன். நானும் ஒரு தமிழச்சி. தமிழ்ன்றது எனக்கும் ஒரு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கும் உயிர் தமிழ்ன்றது. அப்படி இருக்கையில் நிஜமாவே பண்ணுங்களேன். ஏன் இப்படி ரெட்ட வேஷம் போடுறீங்க? ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? மொழியின் பேராலும் மதத்தின் பேராலும் மக்களை ஏன் ஏமாத்துறீங்க? அதுதான் என் கேள்வி. அடுத்தபடியா இந்த ஒரு விமர்சனத்துக்கு கூட இப்ப புதுசா கிளம்பி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் டிஎன்பிசி தேர்வு. இதுவுமே திமுக அரசினுடைய நிர்வாக தோல்வியை ஒரு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு பிரச்சனையா தான் பார்க்கப்படுது. இது நீங்க எப்படி பார்த்தீங்க இந்த ஒரு பிரச்சனையை? திமுகவோட திராவிட மாடல் ஆட்சியில இந்த மாதிரி காமெடி பீஸ்லாம் நடந்துட்டே தான் இருக்கு. அதனால இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நடந்தது ஒன்றும் பெரிய எனக்கு ஒரு ஆச்சரியமா தெரியல. ஏன்னா நான் கேட்குறேன், அதுக்கு முன்னாடி நாள் தான் இளைஞர்கள் மாநாடுன்னு நடத்துகிறாங்க. திருமதி கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அவங்களுக்கு தெரியும் யார் பின்னாடி வரணும், யார் பின்னாடி வந்தா எங்க வாழ்க்கை மேம்படும்னு. அதான் பார்த்துட்டோமே, பல்ல இழிக்குதே. மாணவர்கள் அவ்வளோ 5-6 வருஷம் அவங்க இந்த ஒரு நாளுக்காக காத்திருந்து, இந்த ஒரு எக்ஸாமுக்காக எவ்வளோ தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், எவ்வளோ விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் விட்டு கொடுத்துட்டு இந்த ஒரு அரசு வேலை கிடைக்கணுன்ற அந்த ஒரு கனவோட எவ்வளோ குடும்பங்கள், கிட்டத்தட்ட 30-40 லட்சம் பேர் இன்னைக்கு மாணவர்கள் இன்னைக்கு அந்த கனவோடு இருக்காங்க, அரசு வேலை வேணும்னு. அதில் இவங்க ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் வச்சு இந்த 10,000 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 10,000 பேரில் சாஃப்ட்வேர் மூலமாக அவங்க அட்மிட் கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஜனவரி லாஸ்ட் வீக்கு. இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, டிஜி வைஷ்ணவ காலேஜ், சென்னையை சார்ந்த டிஜி வைஷ்ணவ காலேஜில் 300 பேருக்கு தான் சீட்டு இருக்குது. அவங்களுக்கு கெப்பாசிட்டி, ஒரு மாணவரோட சேர்க்கை அவங்களுக்கு 300 பேர் தான் அவங்க உட்கார வைக்க முடியும், கெப்பாசிட்டி, ஹாலோட கெப்பாசிட்டி. ஆனால் 1000 பேருக்கு மேலே அட்மிட் கார்டில் டிஜி வைஷ்ணவ் சென்டராக போட்டிருக்கு. அப்போ 1000 பேர் வாசலில் நிற்கவும் 300 பேர் உள்ளே உட்காந்து அதுக்குள்ளே பல இடத்துல தேர்வை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? ஏயா ஒருத்தர் மாணவர் தெரியாமல் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டா உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு அவங்க வாசல்லே உட்காந்து அழ வச்சுட்டு எவ்வளோ சீனை போட்டாங்க. நீங்கள் என்னையா உங்களோட நிர்வாக திறன் இதுதான் லட்சணமா? சந்தி சிரிக்குது இன்னைக்கு. கேட்டால் சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் கிளிச்சான். நான் கேட்குறேன், இப்படியே இந்த எதுக்கு எடுத்தாலும் இந்த சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் கிளிச்சுனா, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், மத்திய அரசு நமக்கு என்ன கொடுத்தது? 0. அப்போ நம்ம அதுக்கு என்ன திருப்பி கொடுக்கணும்? அதே 0 அப்படின்ற மாதிரி நீங்கள் மக்களுக்கு என்ன கொடுத்தீங்க? பிழையாக கொடுத்துட்டு இருக்கீங்க. டெக்னிக்கல் கிளிச்சு, சாஃப்ட்வேர் கிளிச்சுன்னு. இதே மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் அந்த பிள்ளைய பாவம், அந்த பச்சை பிள்ளையோட பேர் ரிலீஸ் ஆகும்போது, எஃப்ஐஆர் பப்ளிக்காக ரிலீஸ் ஆகும்போது டெக்னிக்கல் கிளிச்சுனாங்க. எதானாலும் ஒரு டெக்னிக்கல் கிளிச்சா நான் கேட்குறேன். ஸோ நீங்கள் மக்களுக்கு கொடுக்கறதுலாம் பிழையும் தவறும் தான். அப்போ மக்களும் உங்களுக்கு அதான் கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன், மக்களும் தேர்தலில் உங்களுக்கு அதுதான் ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. இன்னைக்கு ஒரு நிர்வாக திறனற்ற அரசு இவ்வளோ பல லட்சம் மாணவர்களோட கனவை சிதைச்சிருக்கு. மாணவர்களோட கனவுல மண்ணள்ளி போட்டு பாவம் அந்த மாணவர்கள் அவ்வளோ கனவோடு இவ்வளோ மாதம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி நைட்டெல்லாம் தூங்காமல் ராவும் பகலுமா சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அந்த மாணவர்கள் எவ்வளோ கனவோடு அந்த வாசலில் இறங்கியிருப்பாங்க. பல ஊர்கள்லேருந்து வந்திருக்காங்க அந்த சென்டருக்கு. அதுக்கு மேலே அவங்கள இன்னைக்கு கனவுல மண்ணள்ளி போட்டுட்டு, திருமதி கனிமொழி அவர்களே, நாக்கில் நரம்பே இல்லாமல் மாணவர்களுக்கு யாரை சூஸ் பண்ண தெரியும்னு எப்படியா மேடை பேசுறீங்க? கரெக்டு தான். மாணவர்களுக்கு இன்னைக்கு தெரியும், திமுகவை சூஸ் பண்ணால் அவங்க கதி நடு தெருன்னு தானே அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பாவம் அந்த மாணவர்கள் இன்னைக்கு நடு தெருவில் உட்காந்து போராட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க.
ஏன்னா நான் கேட்குறேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதான் பிழையின் மேல் பிழையின் மேல் பிழையின் மேல் பிழை. ஃபஸ்ட்டு பிழை என்ன? அட்மிட் கார்டை நீங்கள் வந்து ராங்காக போட்டது. சரி, அட்மிட் கார்டு தப்பாக போட்டிங்களே, உடனே அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு 10 ஆஃபீஸர் வந்து இறங்கி, சரிப்பா நீங்கள் இங்கே போங்க அங்கே போங்கன்னு உடனே அர்ஜென்ட்டாக வேறு இடங்கள்லாம், வேறு இடமே இல்லையா சென்னையில்? நான் கேட்குறேன், அரசு பள்ளிகள் இல்லையா, அரசு கல்லூரிகள் இல்லையா, இல்லை அரசு சார்ந்த ஏதோ ஒரு திருமண மண்டபமோ இடங்களோ இல்லவே இல்லையா, கம்யூனிட்டி ஹாலு? நான் கேட்குறேன், எங்கேயாவது ஆல்டர்னேட் அரேஞ்ச் பண்ணி ஏன் ஆக்ஷன் எடுக்கல? அவ்வளோதான் உங்கள் நிர்வாகத்திறனா? அப்போ மாணவர்கள்லாம் இன்னைக்கு கிள்ளுக்கீரையாக போயிட்டாங்க இல்லை? இன்னைக்கு மாணவர்களோட எதிர்காலம் திமுகவுக்கு ஒரு கிள்ளுக்கீரை. மக்களோட எதிர்காலம் இன்னைக்கு நடு தெருவில் சந்திச்சிருக்குது. அப்படி தானே? ஏன் வரல அங்கே ஆஃபீஸர்ஸ்? ஏன் ஆன் த ஸ்பாட் வரல? இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு, ஓ நாங்கள் பார்க்குறோம் அப்புறம் சரி பண்ணுறோம் அப்படின்னு அப்புறம் இவங்க வந்து ரொம்ப போராடி பேசின உடனே கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாம்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னையில் மட்டும் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க அதுக்கு ஒத்துக்கலை, போராட்டத்தை திறந்துருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த 2.5 மணி நேரம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்கன்னா 12:30க்கோ என்னவோ எக்ஸாம் முடியணும். அது முடிச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன வந்துச்சு? இவங்க எப்படியும் ரிசல்ட்டு எக்கு தப்பாக வருது. இது வந்து டிஎன்பிசியோட முதல் தடவை கோளாறு இல்லை. போன வருஷம் டிஎன்பிசி ரிசல்ட் வந்தபோது ஆன்சர் ஷீட்டை வெளியிடுறாங்க. எப்போ? போஸ்டோட அலாட்மெண்ட் அலோகேட் பண்ணுறதுக்கு முன்னால் 2 நாள் முன்னாடி ஆன்சர் ஷீட்டை வெளியிடுறாங்க. அதில் பார்த்தோன்னா நிறைய ஆன்சர்ஸு ஏஆர்பி ஏஆர்டி இப்படிலாம் இருக்குது. எப்படி ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தானே இருக்கும்? அப்போது டிஎன்பிசியே கோளாறு, இழுத்து மூடுங்க ஏன்றேன். உங்களுக்கு நிர்வாக திறன் இல்லை, மக்களோட வாழ்க்கையில் விளையாடுறீங்க, மாணவர்களோட எதிர்காலத்தில் விளையாடுறீங்க, இழுத்து மூடுங்கன்றேன். எல்லாம் யூபிஎஸ்சி பார்க்கட்டும்ன்றேன். மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது, மாநிலத்தோட உரிமைகளை பறிக்குதுன்னா உங்களுக்கு தான் நிர்வாக திறனிலே. ஒரு 1000 பேருக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வக்கில்லாத நீங்கள் ஏன் அப்படி பேசுறீங்கன்ற? இழுத்து மூடுங்க டிஎன்பிஎஸ்சின்றேன். ரொம்பவே நன்றி மேம். இந்த ஒரு நேர்காணலுக்கு உங்களுடைய நேரத்தை எனக்காக செலவழித்து உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை என்னோட பகிர்ந்துருக்கீங்க. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.